ஒசூரில் விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய் பதிப்பதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் போலீசாரால் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை விவசாய நிலங்கள் வழியாக கொண்டு செல்வதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் நூற்றுக்கணக்கானோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்றிய செயலாளர் திம்மாரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் சங்கம் மாநில துணைத் தலைவர் பெருமாள் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டம் கேரள மாநிலம் கொச்சின் கோட்டநாடு முதல் கோவை, திருச்சி, ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 9 மாவட்டங்கள் வழியாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு 294 கிலோமீட்டர் தூரம் கொண்டு செல்ல 2012ஆம் ஆண்டு குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு விவசாயிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் விளைநிலங்களின் வழியாக குழாய்களை பதிப்பதற்கு பதிலாக நெடுஞ்சாலை ஓர வழியாக குழாய் பதிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒசூர் அருகே உள்ள நாகொண்டப்பள்ளி, எடப்பள்ளி, சூதாளம், இடையநல்லூர் ஆகிய கிராம விவசாயிகளின் நிலங்களின் வழியாக குழாய் பதிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என பேசினார். இதைத் தொடர்ந்து இதில் பங்கேற்ற விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் ஒசூர் சார் ஆட்சியர் பிரியங்காவிடம் மனு அளிக்க முற்பட்டனர். அப்போது விவசாய பிரதிநிதிகள் மட்டும் மனு அளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என போலீசார் கூறியதை ஏற்க மறுத்த விவசாயிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஒசூர் டிஎஸ்பி பாபு பிரசாந்த் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை ஏற்க மறுத்து தொடர்ந்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மதிக்காத மாவட்ட நிர்வாகமே எச்சரிக்கை எச்சரிக்கை. தமிழ்நாடு రైతు సంఘం నాయకత్వమైన మేము సరి ఆ రైతుకు మద్దతు ప్రజాస్వామ్యానికి వ్యతిరేకంగా ఎంతెంతలో ఆది పోరాటం సాగుతుంది. ఆదిను కలెక్టించి మేము இன்னைக்கு விவசாய விளைநிலங்கள்ல அத்துமீறி உள்ள எந்த விலை கொடுத்தாலும் நாங்கள் தடுத்து நிற்போம், அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் முறையிட வேண்டிய அதிகாரிகள் முதல்ல ரெவென்யூ சைடு, விவசாயிகள் நாங்கள் சொல்ல முடியும். அதனால நாங்கள் எடுக்காத என்று சொல்லி கேட்கிறோம் காவல்துறையை மக்கள் யார் வராங்கன்ட்டு வாங்கடா நீ எப்படி அரசு